ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு வந்து நம்ம தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வறுவலுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதில் வந்து 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். 4 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் வறுவலுக்கு சூப்பராக நல்லா சுவையாக இருக்கும். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் வந்துட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன், பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு நம்ம வீட்டில் இருக்கிற கலந்த மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூளோட இது வேணும்னா கேளுங்க. என்னென்ன பொருள் வேணும், செய்முறை வந்து எப்படின்னு நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மீனில் வந்துட்டு மசாலா வந்து பெசரி வச்சாச்சு. பெசரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த மீனில் வந்து நல்லா சேரும். இப்போது குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம்னு சொல்லலாம், சோம்புன்னு சொல்லலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு ஊற்றுறதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. புளி கரைசலில் நம்ம ஒரு தக்காளி பழம் நம்ம வந்து நல்லா அதிலேயே கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதிலேயே. அதுக்கப்புறம் நமக்கு சும்மா ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் வந்து அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்கப்பா. அது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. அப்புறம் தேவையான அளவு கலந்த மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான நல்ல சுவையாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீன் குழம்புக்கு மிளகாய்த்தூள், புளிக்கரைசல் எல்லாம் வந்து நம்ம கலந்து ரெடியாக வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போது தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான பிறகு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரை ஆகிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்புலையே கலந்து வைக்கக்குள்ளேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மீன் வறுவலுக்கு நம்ம தோசைக்கல்லை வந்து ஸ்டவ்வில் போட்டிருக்கோம். தோசைக்கல்லில் வந்து நீங்கள் மீன் வறுத்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது பூண்டு, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற குழம்ப வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்ப வந்து 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது வந்து நம்ம வந்து மீன் வறுவலுக்கு ஆயில் வந்து சூடாகிடுச்சு. நம்ம மீனை வந்து போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லான மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம்.
தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புல தேங்காய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து செங்காயான நல்ல சூப்பரான டேஸ்டான ஒரு மாங்காய் வந்து அதோடய ஆட் பண்ணிக்கலாம். கூடுதல் சுவை தரதே மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் தான். ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நமக்கு கொதிக்க கொதிக்க நல்லா சுவையான கொடுவா மீன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.